கழுதாழிமேடு வருவாய் கிராமம் வீராரெட்டி தெருவிலிருந்து பேசுகிறேன். என் பெயர் ராமசாமி. இங்கே வந்து 64, 68 என்கின்ற டாஸ்மார்க்கு கடை சட்டவிரோதமாக இயங்கி வர்றதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு நாங்கள் பல வந்து புகார் கொடுத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இது தொடர்பாக நாங்கள் நீதிமன்றத்தை அணுகி தற்பொழுது நீதிமன்ற நிலுவையில் இந்த கடை இருக்குது. தற்சமயம் பதவியேற்றுள்ள மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள் 717 கடையை, மதுபான கடையை அப்புறப்படுத்துறதுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதை நாங்கள் வந்து வரவேற்பதோடு நன்றி கலந்த வணக்கத்தையும் முதலமைச்சருக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கடையில் நாங்கள் அடைகிற பாதிப்பு என்னான்னு கேட்டால், ஒரே ஒரு பஞ்சாயத்து ரோடு வழியாக தான் பள்ளி மாணவர்கள் வந்து கல்லூரிக்கும் பள்ளிக்கும் செல்கிறார்கள். அவங்க போகும்போது குடிச்சுவிட்டு ஏகப்பட்ட பேர் நடு ரோட்டில் நிற்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ராஜேந்திர சோழனால் நிறுவப்பட்ட காளி கோயிலும் பிரகதீஸ்வரர் ஆலயமும் இருக்குது. இந்த கோயிலுக்கு வர்றவங்களும் இந்த குடிச்சுவிட்டு இருக்கிற மது போதையில் இருக்கிறவங்களால ஏகப்பட்ட பிரச்சனை வருது. எங்கள் ஊரில் இருந்து பூதவடலை கூட நாங்கள் வந்து இடுகாட்டுக்கு எடுத்து தள்ள முடியல, அவ்வளோ இடையூறாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து இங்கேருந்து 500 மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னாப்பில் 500 மீட்டருக்குள்ளே ஆரம்ப பள்ளி சாலைகளும் கோயில்களும் இருக்கிறதால இந்த கடையை எடுத்து தரும்படி நாங்கள் வந்து மிகுந்த பணிவோடு கேட்டுக்கிறோம் முதலமைச்சருக்கு. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து இந்த கடையை திறக்கக்கூடாதுங்கிறதுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் கடை முன்னாடி. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வதற்கு தானே ஒழிய கண்டிப்பதற்கு அல்ல என்பதையும் தெரிவித்துக்கிறேன். என் பேர் எம்.எஸ். ராமசாமி. சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு போங்க. சிவன் கோயில் ஏறு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா என்ன தெரியும்? ஐயா சூப்பர் போஸ்ட். நடப்பாதை இருக்கு. இதில் தான் ராத்திரியில் பொம்பளை பிள்ளைங்கள்லாம் பிரைவேட்டு ஜவுளி கடையில் வேலை செய்துட்டு வராங்க. ஒரு அசம்பாவிதம் ஒரு நடு ரோட்டில் பட்டு கிடக்கலாம், குளத்தை சுற்றி கொடுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டு என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு ஒரு ரெமிடி ஆஃப் அப்பீல் இருக்கு. நடவடிக்கையுமே இது சம்பந்தமாக எடுக்க வேண்டிய அதிகாரிகள் எடுக்கலை. கடைக்கு முன்னாடி ஃபென்சிங் போடுறதை விட கள்ளத்தனமாக விற்கிற இடத்துக்கு தகர வைக்க இடத்துக்கிட்டாங்க. நாங்கள் இதுக்கு மேலே என்ன முன்னணி பற்றி நாங்கள் யாரை போய் பார்க்குறது? கோர்ட்டு வரைக்கும் நாங்கள் போயிட்டோம். பல கீழ்மட்டத்தில் டைரெக்டாக போகிறதுனா எங்களுக்கு இதுதான் வழின்னு தோணுது. பர்மிஷன் வாங்கி எல்லாரும் தலைவர், எல்லாம் ஒவ்வொரு பொம்பளையும் தலைவர், தலைவி, ஒவ்வொரு ஆம்பளையும் தலைவர், பாதிக்கப்பட்டவங்க பேசுகிறாங்க. நாங்கள் வந்து வீடு இருக்கு, பொண்ணு வயசு பொண்ணுலாம் இருக்குது, எங்களால் வெளியில் வர முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். ரோட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு எதுக்காலே வந்து குடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க, அசிங்கமாக பேசுகிறாங்க. எவ்வளோ நாளைக்கு அது மாதிரி நாங்கள் தாங்கிட்டு நாங்கள் குடும்பம் பண்ண முடியும்? நாங்கள் எப்படி குடும்பம் யார்
தண்ணி கூட ஊடுனா கேக்குறாங்க. அங்க போய் எரிஞ்சு கிடக்குது பாருங்க. ராத்திரில போட்டு எரிஞ்சு ஊரே எரிஞ்சு பாருங்க. பாஞ்சில இருந்து சொல்லி